இப்போ தான் வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நான் வந்து உட்காந்துருக்கேன். ஸோ இன்றைக்கி வீடியோ வந்து நான் எதை பற்றி மேக் பண்ண போகிறேன்னா ஃபினான்ஷியல் லிட்ரஸி பற்றி மேக் பண்ண போகிறேன். ஸோ இந்த ஃபினான்ஷியல் ரிலேட்டட் டாபிக்ஸ்லாம் எனக்கு ரொம்பவே பர்சனல் ஃபேவரட் அப்படின்னு சொல்லலாம். ஃபினான்ஷியல் லிட்ரஸி வந்து எல்லாருக்குமே ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. ஆனால் என்ன பிரச்சனைனா நம்ம ஊரில் அது ஓப்பனாகவே பேச மாட்டாங்க. எஸ்பெஷலி அதை பேசினா அது ஒரு என்ன சொல்கிறது, யாராவது என்ன நினைக்கிறாங்கன்னு தெரில. ஒரு வேளை அவங்க முன்னுக்கு வந்துடுவாங்க, இல்லைனா காசெல்லாம் வந்து ரொம்ப ஓப்பனாக பேசக்கூடாது, ஒருத்தவங்களுக்கு எவ்வளோ வருமானம் இருக்குது அப்படின்னு சொல்லி பேசக்கூடாது, இல்லைனா கண் பற்றும், என்ன வேணால் நினைப்பாங்க. பட் அந்த ஃபினான்ஷியலை பற்றி நம்ம என்றைக்கு ஓப்பனாக டிஸ்கஸ் பண்ணுறோமோ அன்றைக்கி தான் வந்து நம்ம வளருவோம். அதில் வந்து எந்த மாற்றமுமே கிடையாது. ஸோ ஃபினான்ஷியல் லிட்ரஸினா என்னன்னு நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஸோ எல்லாருக்குமே மணி பற்றி பேசிக்காக வந்து ஒரு புரிதல் வந்து இருக்கணும். அதுதான் வந்து இப்போ உங்களுக்கு கடனே இருக்கக்கூடாதுன்னு இல்லை, கடனை எப்படி மேனேஜ் பண்ணுறது, இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ்லாம் எப்படி ஒர்க் ஆகுது, நீங்கள் அதுலேருந்து எப்படி மீண்டு வரலாம், என்ன மாதிரி உங்கள் ரிட்டைர்மெண்ட்டுக்கு பிளான் பண்ணலாம், ஸோ எல்லாமே வந்து அந்த ஃபினான்ஷியல் லிட்ரஸியில் வந்து இன்க்ளூட் ஆகுது. ஸோ நான் என்ன மாதிரிலாம் வந்து என்னோடய ஃபினான்ஷியல் லிட்ரஸி வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். என்னோட டைரி எந்த எடுக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பழைய டைரி. ஸோ நான் எல்லாத்தையுமே ஜேர்னலிங் பண்ணுவேன். இது ரொம்ப பழசு, 2018 அதனால் இப்படி தான் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது மூட் போர்டுன்னு ஒன்று இருக்குது. அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா எய்ம் எல்லாம் எழுதி வைக்கிறதுக்கு இல்லைங்களா. 2020 ஓ மை காட், என்டர்ப்ரனர் ஆகணும், மேரேஜ் பண்ணணும், அது இது எழுதி 2023 நான் வச்சுருக்கேங்க. 2023, 2024, 2025, 2026 வரைக்கும் வந்து இதில் வந்து எழுதி வச்சுருக்கேன் நான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என்னோடய எல்லா பார்க்குற கச்சமுஷான்னு இருக்கும். ஆனால் வந்து இதில் வந்து எல்லாமே நான் வந்து நோட் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ பேசிக்லி நான் இதை எது காட்டுறேன்னா, இது வந்து என்னோட ஒரு குட்டி மூளை அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ என்னோட எல்லா ஒரு நல்ல சிந்தனைகளுமே இந்த ஜேர்னலிங்லேருந்து தான் வருது. என்னோட ஜேர்னலிங் வந்து இட்ஸ் நாட் அபவுட் ஃபேன்சி, பட் இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ஜேர்னலிங் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களுக்கு எவ்வளோ வருமானம் இருக்குது, அதில் நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணுறீங்க அப்படிங்கிறது வந்து ஃபஸ்ட்டு எழுதுங்க. நீங்கள் வந்து உங்களோட இன்கம்மை வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்கள். அதாவது உங்களுக்கு ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கம் இருந்ததுன்னா நீங்கள் அது 2 சோர்ஸ் ஆஃப் இன்கம்மாக வந்து கொண்டு வாங்க. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற அமௌண்ட்டை தான் நீங்கள் கடன் அடைக்கிறதுக்கோ இல்லைனா வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா 80% ஆஃப் மக்களுக்கு வந்து அவங்களோட இன்கம் அவங்களோட வாழ்வாதாரத்துக்கு தான் கரெக்டாக இருக்கும். ஸோ பேலன்ஸ் இருக்கிற 20 or 25% தான் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸஸ் ஆஃப் இன்கம் வந்து வரும். ஸோ நம்மளோட ஃபஸ்ட்டு எய்ம் என்னென்னு பார்த்திங்கன்னா இன்கம்மை வந்து இன்க்ரீஸ் பண்ணணுங்க. எனக்கே வந்து நிறைய பேர் 6 சோர்ஸ் ஆஃப் இன்கம்லாம் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா எனக்கே அந்தளவுக்கு ஒன்றும் நிறைய சோர்ஸ் ஆஃப் இன்கம்லாம் கிடையாது. ஸோ அதனால் நான் அதை பற்றி மேக் பண்ணுறதுக்கு எனக்கே இன்னும் கொஞ்சம் புரிதல் வேணும்னு சொல்லி நான் மேக் பண்ணல. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃபினான்ஷியல் லிட்ரஸியாக வந்து நான் என்ன கன்சிடர் பண்ணுறேன்னா இந்த ஜேர்னலிங் தான் வந்து நான் கன்சிடர் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா ஃபோனில் வந்து நிறைய விஷயங்கள் நம்ம பார்ப்போம்ல, யூடியூப்பு, அதுக்கப்புறம் க்ரோம், அந்த மாதிரி விஷயங்களில் ஃபினான்ஷியல் ரிலேட்டடான ஒரு விஷயங்களில் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பாட்காஸ்ட்டாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா வந்து ஏதாவது ஒரு பிளாக் படிக்கிறதா இருக்கலாம். அந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து ஃபினான்ஷியலை பற்றி டெய்லியுமே வந்து உங்கள் லைஃப்பில் இன்க்ளூட் பண்ணி படிக்கிறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இதுதான் வந்து 2வது டிப்பாக வந்து நான் சொல்லுவேன். இப்போ நான் வந்து இந்த வீடியோவில் வந்து ஒரு ரூல் வந்து ஃபாலோ பண்ணலான்னு இருக்கேன். இதில் 70-20-10 ரூல், பட்ஜெட் ரூல்னு சொல்லிட்டு இதெல்லாம் நான் ஒன்றும் கண்டுபிடிக்கல. ஆல்ரெடி வந்து இதெல்லாம் நிறைய ஃபினான்ஷியல் அட்வைசர்ஸ் வந்து சொல்கிறது தான். இதில் வந்து நிறைய மாதிரி ரூல்ஸ் இருக்குது. 50-20 ரூல்ஸு, 50-50 ரூல்ஸ், இந்த மாதிரி நிறைய ரூல்ஸ் இருக்குது. நமக்கு என்ன செட் ஆகுமோ அதை தான் பண்ண முடியும். பட் ஸ்டில் இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இதில் வந்து நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னா 10% இன்வெஸ்ட்மெண்ட்டுன்ற கேட்டகரிக்கு வாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஸ்டாக்ஸ், பாண்ட்ஸ், ரியல் எஸ்டேட், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், இடிஎஃப்ஸ் அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அண்ட் கிரிப்டோ கரன்சி, இது எல்லாமே இருக்குது. இல்லை கிரிப்டோ கரன்சி வந்து நமக்கு வந்து செட் ஆகாது, மற்ற எல்லாமே நமக்கு செட் ஆகும் இல்லையா. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதை பார்க்கும்போது தான் நமக்கு தெரியும். அண்ட் சேவிங்ஸில் வந்து நீங்கள் என்ன நினைப்பீங்க, டெப் அடைக்கிறது வந்து அதாவது கடன் அடைக்கிறது நீங்கள் சேவிங்ஸ்ன்னு நினைக்க மாட்டீங்க. பட் இந்த ரூலில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் பிஸ்னஸ் ஃபண்ட், எமர்ஜென்சி ஃபண்ட் அண்ட் க்ளோசிங் எங்கேயோ இருந்துச்சு, டெப் பேமெண்ட்ஸ்ன்னு இருக்குது பாருங்கள். இதெல்லாம் வந்து 20% சேவிங்ஸில் தான் வருது. அப்போ கடன் அடைக்கிறதும் வந்து ஒரு வகையில் வந்து சேவ் பண்ணுறது தான். ஏன்னா அதில் வந்து இன்ட்ரெஸ்ட் போகும் இல்லையா. ஸோ அதனால் இந்த மாதிரியான ஒரு ரூல்ஸ், எனக்கு பொதுவாக இந்த மாதிரி ரூல்ஸில் நம்பிக்கை இல்லை. பட் இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம படித்து தெரிஞ்சுக்கலாம் இல்லையா. நான் இந்த மாதிரி தான் இடிஎஃப்ஸ் அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாத்தையுமே படித்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். யூடியூப் வீடியோஸு, அதுக்கப்புறம் பிளாக்ஸு, அந்த மாதிரி இல்லைனா இன்ஸ்டாகிராம் போஸ்ட், இதில் தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ என்னோட இன்ஸ்டாகிராம்லேயுமே சரி, யூடியூப்லேயுமே சரி, நிறைய பேர் வந்து ஃபினான்ஷியல் அட்வைசர்ஸ் அந்த மாதிரி அவங்கள தான் நான் வந்து ஃபாலோ பண்ணுவேன்.
நிறையா வேணும்னே நான் போய் ரிசர்ச் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி உங்களோட இன்டர்நெட் யூசேஜில் வந்து உங்களோட ஃபினான்ஸ் பற்றி நீங்கள் பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் எதை நோக்கி போகிறீங்களோ அதான் உங்களுக்கு கிடைக்கும் இல்லையா? ஸோ இதில் வந்து இது ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஸ்டெப்புன்னு சொல்லலாம். அண்ட் முக்கியமான 3வது விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்பென்ஸை வந்து ட்ராக் பண்ணுறது. ஸோ என்னோடய பர்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா அப்பப்போ எடுப்பேன். இதை வந்து உடனே வந்து நான் அப்டேட் பண்ணுவேன்னு சொல்ல முடியாது. ஸோ இந்த மாதிரி ஒரு குட்டி நோட் வந்து வச்சுருப்பேன். இது வந்து ஒரு பாக்கெட் டைரி கைண்ட் ஆஃப் அந்த மாதிரி ஒரு விஷயம். ஸோ இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னோடய எக்ஸ்பென்சஸ் எல்லாம் பெருசாக எக்ஸ்பென்ஸ் பண்ணேன் இல்லையா? ஸோ அது எல்லாத்தையுமே நான் நோட் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ இது வந்து லாஸ்ட் ஜூன் மந்தோட ஒரு எக்ஸ்பென்சஸ்ஸு. ஸோ என்னோடய 52K வரும் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணி எவ்வளோ பேயிலை பே பண்ணணும், ஜாமான் எவ்வளோ வாங்கணும், லோன் எவ்வளோ, ரெண்ட் கொடுக்கணும், கோல்டுக்கு வந்து எவ்வளோ போடணும், இந்த மாதிரி எழுதி வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி என்னோடய எக்ஸ்பென்சஸ் வந்து டோட்டலாக நான் வந்து ஒரு அனுமானிச்சு இவ்வளோ தான் வரும்னு சொல்லி நோட் பண்ணி வைப்பேன். அப்பப்போ நோட் பண்ணுவேன். ஏதாவது எக்ஸ்பென்ஸ் இருந்தாலும் வந்து நான் வந்து நோட் பண்ணி வைப்பேன். இந்த மாதிரி ஒரு குட்டி நோட் வந்து அது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது எக்ஸாக்டாக பண்ணதும் கிடையாது. இது சும்மா ரொம்ப ஃபேன்சிலாம் ஒன்றும் கிடையாது. சும்மா ஒரு கம்பெனிஸ்லேருந்து வந்தது ஆஃபீஸில். ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு நான் வந்து எக்ஸ்பென்சஸ் வந்து இதுலேருந்து நோட் பண்ணி வைக்கிறது எனக்கு வந்து ட்ராக் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ண நினச்சேன். ரொம்ப சின்ன பேசிக்கான விஷயங்கள் தான். ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒருத்தவங்க வந்து எக்கனாமிக்கலி சவுண்டாக இருந்தால் மட்டும்தான் மற்ற விஷயங்களை வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியும். ஸோ அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் விஷயம். அதுக்கான ஃபினான்ஷியல் லிட்ரஸியை கெயின் பண்ணுறது ரொம்பவே இம்பார்ட்டண்ட். ஸோ அதுக்கான வழிகள் எனக்கு தெரிஞ்சது தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் நீங்கள் வந்து ஃபினான்ஷியல் லிட்ரஸி இம்ப்ரூவ் பண்ணுவீங்க. அண்ட் அது சம்மந்தமான வீடியோஸும் நான் அப்லோட் பண்ணுவேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.